முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நள்ளிரவு வரை நீடித்த வழக்கில் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் கருத்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என தகவல் பரவிய நிலையில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் 7வது முறையாக எம்எல்ஏவாக இருப்பவர் இப்படி பேசலாமா என கேள்வி எழுப்பி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக்காக சென்றிருந்த நிலையில் உத்தரவு கிடைத்த 1 மணி நேரத்திற்குள் அங்கு விரைந்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். தனது காரில் ஏறி காவல் நிலையம் வருவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் கூறிய நிலையில் அதனை ஏற்க மறுத்து காவல்துறையினர் அவரது காரில் இருந்து இறக்கி காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இதைக் கண்டு அதிருப்தி அடைந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் காவல்துறை வாகனத்தின் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அழைத்துச் செல்லப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதனிடையே எஸ்பி அலுவலகத்தின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்களை கைது செய்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு வெளியே அழைத்து வரப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை பதவி விலகும்படி வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையிலே என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்றத்தை வலுவாக இருப்பேன். எவருக்கும் நான் அடிப்படைய மாட்டேன். தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொய் வழக்கு போட்டு தன்னை அடக்க முடியாது எனவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். குதிரையில் ஒட்டகம் பேரம் பண்ணாங்க, அந்த ஒட்டகம் நடக்காது. மருத்துவ பரிசோதனைக்கு பின் திருச்செந்தூர் நீதிமன்ற நீதிபதி சிதம்பரம் முன் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக கூறியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிதம்பரம் அனிதா ராதாகிருஷ்ணனை ஜாமீனில் விடுவித்தார். மேலும் 10 நாட்களுக்கு தினமும் காலை 10 மணிக்கு சம்பந்தப்பட்ட ஆத்தூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று தொடங்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை எழுத வருபவர்கள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தாள் 1க்கு 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தாள் 2 தேர்வை 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுதுகின்றனர். இத்தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு நாளன்று தேர்வர்கள் சார்ந்த தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வருகை புரிய வேண்டும். காலை 9:30 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விதித்துள்ளது. மேலும் தேர்வு எழுத வருபவர்கள் தேர்வு அறைக்குள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணியவும் செல்போன், மைக்ரோபோன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் தடை எனவும் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் சென்றாலோ தேர்வின் பொழுது முறைகேட்டில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்டவர்கள் தேர்வில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி நேற்று இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் பிற்பகலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வெளிப்படைத்தன்மையுடன் ஒப்பந்தங்கள் கோருவது, ஒப்பந்ததாரர்கள் எந்தவித இடையூறுமின்றி திட்டப்பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் நெடுஞ்சாலைகள் துறை சார்பில் தமிழ்நாட்டில் புதிதாக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் என் ஆனந்த், நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதேபோல நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கெடுத்தனர். சாலை அமைப்பதில் 3 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைக்காமலேயே சாலைகளை போட்டதாக கூறி 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவாவேலு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக ஆஜரான வழக்கறிஞர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக ஏவாவேலு சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 10 நாட்களுக்கு அவர் மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு பிறகு விசாரணைக்கு ஏவாவேலு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என்று வழக்கறிஞர்கள் விளக்கமளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது விலகல் கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடியுள்ளார். ஒரு தலைவன் தானே அழிந்தால் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டுமென நினைப்பார்கள் எனவும், ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவோடு இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதன் மூலம் திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து அதிமுக சமரச போக்கில் போனதால் தனது அடையாளத்தை இழந்துவிட்டதாகவும் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் களத்தில் தான் தனித்துவிடப்பட்ட நிலையிலும் கூட பரப்புரையாற்றியதாக கூறியுள்ள வைகை செல்வன், ஆனால் மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை தான் உணர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி தற்போது விலக வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கையில் தன் மனதில் ஏற்படும் கடுமையான வலியை வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை எனவும் அந்த கடிதத்தில் வைகை செல்வன் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் என நிர்வாகிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள், கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக கட்டாயம் வெல்ல வேண்டுமென அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் எனவும், தொண்டர்களால் வலுவாக இருக்கும் கட்சி அதிமுக என்றும் இபிஎஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய இபிஎஸ் தாவேகாவின் வெற்றியை கணிக்க தவறிவிட்டதாகவும், கட்சியில் பலனடைந்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு செல்பவர்கள் குறித்து பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாவட்டந்தோறும் நேரடியாக மக்களை சந்திக்க இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரே நாளில் கணக்கில் வராத 31 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் என மொத்தமாக 41 இடங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 31,27,110 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே மூலம் 26,70,990 ரூபாய் அனுப்பியது கண்டறியப்பட்டது. இவற்றில் சென்னையில் மட்டும் 4,19,440 ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சிவகங்கை நகராட்சியில் 8,06,000 ரூபாயும், தூத்துக்குடி நகராட்சியில் 7,49,900 ரூபாயும், திருப்பத்தூர் நகராட்சியில் 5,79,300 ரூபாயும், அரியலூர் நகராட்சியில் 4,34,000 ரூபாய், மதுரை திருமங்கலம் நகராட்சியில் 2,65,500 ரூபாயும் ஜிபே மூலமாக பண பரிவர்த்தனை நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் 3,66,000 ரூபாயும், கிருஷ்ணகிரியில் 1,13,550 ரூபாயும் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. இதேபோன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர்,
திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் கணக்கில் வராத பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறைந்தபட்சமாக விருதுநகரில் 6000 ரூபாயும், வேலூரில் 8610 ரூபாயும் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. நெல்லை இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை அடுத்த மூலச்சி கிராமத்தில் 2010ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக 5 வயது சிறுவன் மற்றும் அவனது தந்தை காளிமுத்து ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வரும் காவல்துறை சந்தேகத்தின் பேரில் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணிய சாஸ்திரி இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றார். கொஞ்சம் வருஷமாவே இந்த ஊர்ல சில பிரச்சனைகள் இருந்தது. அதோட ஒரு கண்டினியூஷனாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஆனால் ஃபர்தர் நாங்கள் அக்யூஸ்ட் எடுத்த பிறகு நமக்கு ஃபர்தராக இல்லை. இப்போ மகேஷோட மைத்துனர் சின்னத்துறை ஏதோ நம்ம கொண்டு போய் விசாரணைக்கு இல்லை அந்த மாதிரி நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டு. கொலையாளிகள் பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் தொடர் விசாரணை நடத்தி வருவதாகவும் எஸ்பி தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி நியூசிலாந்திற்கு செல்ல உள்ளார். பிரதமர் மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு வரும் 6ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி நியூசிலாந்து செல்லவிருப்பது வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடைசியாக 1986ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி நியூசிலாந்து சென்றிருந்தார். இதனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து செல்லும் இந்திய பிரதமரின் முதல் பயணம் என்ற வரலாற்று சிறப்பை பெறுகிறது. பிரதமர் மோடியின் நியூசிலாந்து வருகை குறித்து எக்ஸ் பக்கத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பிரதமர் மோடியின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பதாக கூறியுள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்று என குறிப்பிட்டுள்ள அவர் நியூசிலாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்றும் இந்தியாவை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை கடும் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளே இவை. ஐரோப்பாவில் தீவிர செயல்பாட்டில் இருக்கும் மிக பெரும் எரிமலைகளில் ஒன்றாக எட்னா மலை உள்ளது. இத்தாலியின் சிசிலி பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை கடந்த சில நாட்களாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் எரிமலை குழம்புகள் வெளியேறி வருகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த எரிமலையிலிருந்து குழம்புகள் ஆறு போல ஓடி வருகின்றன. இதனால் அந்த எரிமலையை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் வடக்கத்திற்கு மாறாக ஏற்படும் வெப்ப சுழற்சியான எல் நினோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருப்பதாக ஐநாவின் உலக வானிலை அமைப்பு அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் இது மிக தீவிரமடைந்து வறட்சி, வெப்ப அலைகள் மற்றும் பெருமழையை உருவாக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். பூமியின் மொத்த பரப்பளவில் சுமார் 30% பகுதியை தனித்தே ஆக்கிரமித்துள்ள பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் இயல்பை விட வெப்பமடைவது எல் நினோ என அழைக்கப்படுகிறது. இது உலகெங்கிலும் உள்ள மழை பொழிவு மற்றும் காற்று வீசும் திசைகளை மாற்றி சில பகுதிகளில் கடும் வறட்சியையும் மற்ற சில பகுதிகளில் கடுமையான வெள்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான காலநிலை. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வரும் செப்டம்பருக்குள் 2 டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாக வெப்பமடைந்து வலுவான எல் நினோ நிகழ்வாக மாறும் என ஐநாவின் உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது. வழக்கமாக எல் நினோ நிகழ்வுகள் 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றி 9 முதல் 12 மாதங்கள் வரை நீடிக்கும். இந்த நிகழ்வால் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மத்திய அமெரிக்கா, கரிபியன் தீவுகளில் வறட்சி ஏற்படும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடல் பகுதிகள், ஆப்பிரிக்காவின் கினியா வளைகுடா ஆகியவற்றில் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்தவரை வடக்கு தெற்கு பிரிவினை ஏற்படும் என்றும், தெற்கு ஐரோப்பாவில் அதிக மழையும் வடக்கு ஐரோப்பாவில் வறட்சியான சூழலும் நிலவும் என கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தாமதமடைந்து நெல் விதைப்பு மற்றும் அறுவடை பெரிதும் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல் நினோவின் தீவிரம் முன்கூட்டியே கணிக்கப்பட்டுள்ளதால் வறட்சி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை நாடுகளுக்கு உதவும் பொருட்டு
ஐநா சபை தனது மனிதநேய அமைப்புகள் மற்றும் வேளாண்மை துறைகளை ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டத்தை தொடங்கியுள்ளது. கடைசியாக 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ உருவாகி நவம்பர் முதல் 2024ஆம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் உச்சகட்டத்தை அடைந்தது. உலக வரலாற்றிலேயே பதிவான 5 மிக சக்தி வாய்ந்த எல் நினோக்களில் 2023ஆம் ஆண்டு நிகழ்வும் ஒன்றாக கருதப்பட்டது. 2024ஆம் ஆண்டுதான் உலக வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக பதிவானது. இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 120 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக வறண்ட மாதமாக மாறியதற்கும் எல் நினோவே முக்கிய காரணம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் பசிபிக் பெருங்கடல் குளிர்ந்து எல் நினோ சுழற்சி முழுமையாக முடிவுக்கு வந்தது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல் நினோ அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவடைகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வாகனம் பழுதுபார்க்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. கோமல் கடைவீதியில் உள்ள இந்த கடையில் திடீரென தீப்பிடித்து வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 9 இருசக்கர வாகனங்கள், 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பழுதுபார்க்கும் உபகரணங்கள் எரிந்து சேதமடைந்தன. விழுப்புரம் அருகே இறந்ததாக கூறப்பட்ட முதியவர் உயிருடன் வீடு திரும்பிய சம்பவத்தால் கிராமமே அதிர்ச்சிக்குள்ளாகியது. கலிஞ்சிக்குப்பம் மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த முதியவரான பழனி கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் மாயமானார். இச்சூழலில் கரையாம்புத்தூர் வயல்வெளி பகுதியில் முகம் சிதைந்த நிலையில் கிடந்த முதியவரை தனது தந்தை என கூறி பழனியின் மகனான செல்லமுத்து அவரது உடலை பெற்று ஊரில் அடக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் முதியவர் பழனி திடீரென வீட்டிற்கு வந்து தான் புதுச்சேரியில் உள்ள கோயிலில் சில நாட்கள் தங்கிவிட்டு வந்ததாக கூறியுள்ளார். இதை கேட்டு அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே கடந்த 11 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தம்புகொண்டான் பாறை கிராமத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் பராமரிப்பின்றி வைக்கோல் மற்றும் மாட்டு தீவனங்கள் வைக்கும் இடமாக மாறியுள்ளது. அங்கன்வாடி இல்லாததால் அப்பகுதி குழந்தைகள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மையத்துக்கு தினமும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை சாலையில் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலா தல பகுதிகளான காந்தி மண்டபம் முதல் காட்சி கோபுரம் பகுதி வரை உள்ள நடைபாதையில் சுமார் 300 கடைகள் செயல்பட்டு வந்தன. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அறிவிப்பு கொடுத்து நடைபாதையில் உள்ள கடைகள் நகராட்சி நிர்வாகம் மூலம் அகற்றப்பட்டது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து நகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையின் மறுபுறம் நின்ற தாயை பார்த்ததும் திடீரென சாலையை கடக்க ஓடிய பள்ளி மாணவி கார் ஓட்டுநரின் சமயோஜித செயலால் நூலிலையில் உயிர் தப்பினார். எரியாடு பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தின் குறுக்கே ஓடி வந்த மாணவியை கண்ட ஓட்டுநர் உடனடியாக பிரேக் போட்டு காரை கட்டுப்படுத்தினார். இந்த பரபரப்பு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை சிறுவன் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சவுகத்துல்லா ஷெரீப் என்பவர் நியூ ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள உறவினர் வீட்டின் முன்பு தனது டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தை நிறுத்தியிருந்தார். சிறிது நேரத்தில் வாகனம் மாயமான நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுவன் வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி தாலுகா காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் சாலையில் கிடந்த தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவரின் நேர்மையை காவலர்கள் பாராட்டினர். பள்ளிக்கரணையைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் துரை விஜயா நகர் பேருந்து நிலையத்தில் கிடந்த தங்க பிரேஸ்லெட்டை எடுத்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதே நேரத்தில் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெனி பிரீத்தி தனது 1.25 சவரன் தங்க நகை மாயமானதாக புகார் அளித்தார். நகையின் அடையாளத்தை உறுதி செய்த போலீசார் உரியவரிடம் நகையை ஒப்படைத்தனர்.
பழனியில் வரதமானதி அணையிலிருந்து குளங்களுக்கு செல்லும் வாய்க்கால்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி விவசாயிகள் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வரதமானதி நீர்த்தேக்கத்திலிருந்து 18 குளங்களுக்கு முழுமையாக தண்ணீர் சென்றடையாததால் விவசாயமும் குடிநீர் தேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வாய்க்கால்களை தூர்வாரி அணையின் ஷட்டர்களை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை கண்ணகி நகரில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் புதுப்பேட்டை கால்வாய் பகுதியில் கண்ணகி நகர் காவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த செங்கோட்டையன் மற்றும் கார்த்தியிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 20 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்ததுடன் சிறுவர்களை பயன்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவர் படுகாயமடைந்தனர். சிவகங்கையைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது நண்பர் நவீன்குமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் புழுதிப்பட்டியில் இருந்து துவரங்குறிச்சிக்கு சென்றனர். அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூரில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருடியவரும் அதை விலைக்கு வாங்கியவரும் கைது செய்யப்பட்டனர். குன்னியூர் அருகே சுரேஷ் என்பவரது வீட்டில் சுமார் 15 சவர நகைகளும், தப்பளம் புளியூரில் மற்றொரு வீட்டில் 2 சவர நகைகளும் திருடப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவலர்கள் விசாரித்து வந்த நிலையில் கைரேகை அடிப்படையில் மடப்புரம் பகுதியைச் சேர்ந்த கருமலை என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் நகைகளை விலைக்கு வாங்கிய வேலங்குடியைச் சேர்ந்த பிரபு என்பவரையும் காவலர்கள் கைது செய்தனர். வைகை ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூவத்தை சுத்தம் செய்து படகு விடுகிறோம் என்றவர்கள் அதை செய்யவில்லை என்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டியவர்தான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வைகையை இப்படி வைத்திருக்கிறீர்களே, இதை சுத்தப்படுத்துங்கள். சுத்தப்படுத்தவில்லை என்றால் மக்கள் பவனம் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு? சென்னை கொருக்குப்பேட்டையில் சாலையை கட்டணமில்லா பார்க்கிங்காக மாற்றிய வாகன ஓட்டிகளால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நேரு நகர், சாஸ்திரி நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல அமைக்கப்பட்ட மாற்றுப்பாதையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த சாலையின் இருபுறங்களிலும் கார்கள், சரக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் பள்ளி மற்றும் பணிக்கு செல்வோர் அவதியடைந்து வருவதாக கூறினர். தமிழகத்தில் நடக்கும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். சென்னை ஐஐடியில் பார்வை மாற்றுத்திறன் கொண்டவர்கள் புகைப்படம் எடுப்பதற்கான 3 நாள் பயிற்சி வழங்கப்படுகிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு புகைப்பட பயிற்சி எப்படி வழங்கப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கலைகளுக்கு மொழி இல்லை என்பதைப் போல கலைகளுக்கு புறக்கண்கள் மட்டுமே பிரதானம் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்றனர் இந்த இளம் பார்வை மாற்றுத்திறனாளிகள். ஒலியின் திசை, காற்றின் வேகம், தொடு உணர்வுகளின் அச்சு ஆகியவற்றை கணக்கிட்டு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் புதிய கதையாக மிளிரப்போகிறது. இதற்கான பயிற்சி சென்னை ஐஐடியில் நேற்று தொடங்கியது. இந்த பயிற்சியை சென்னை ஐஐடி பதிவாளர் ஜேன் பிரசாத் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை ஐஐடி அணுகல் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் ஹேமச்சந்திரன் காரா, உலகின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி விளம்பர புகைப்பட கலைஞர் பாவேஷ் பட்டேல், பார்த்தோ பௌமிக், பிரணவ் லால் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். நான் 50 வருஷமாக இந்த கலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பிளைண்ட் கேமரா. அதை எப்படி யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அன்றது தான் இதோடைய தாற்பயம். பார்வை இல்லாமல் எப்படி பார்க்கலாம்? மேபி இப்போ அங்கே ஒரு மோட்டர் ஓடிட்டுருக்கு, நீங்கள் எனக்கு லெஃப்டில்
நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே ராஜேஷ் அங்கே உட்காந்துருக்காரு, எனக்கு பின்னாடி மரம், அது மேலே இதெல்லாம் வந்து நான் ஒளி உருவமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஒளி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபிலாசபி தான் நாங்கள் முழுக்க ஒரு டெக்னிக்ஸ் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. சென்னையைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளி மாணவி நிவேதா ஒலியை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கிறார். அதேபோல் ஒருவரின் உயரத்தை தொட்டு பார்த்து உணர்ந்து அதற்கு ஏற்ப படங்களை திட்டமிடுகிறார். நவீன AI தொழில்நுட்பம் காட்சிகளை குரல் வழியாக விவரிக்க உதவுவதாக அவர் கூறுகிறார். இப்போ நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்குமே நம்மளுக்கு ஒரு நிறைய மெமரிஸ் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டு கேப்சர் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுக்கே தோணும் நம்ம எவ்வளோ வந்து கேட்டுகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கற்றுக்கிறது மூலமா. கண் பார்வை என்பது கண்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது மூளையின் கற்பனை திறனை சார்ந்தது என்கிறார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மாணவி ஜெயலட்சுமி. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசை. செல்ஃபி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸோட, ஆனால் அது பர்ஃபெக்டாக வருதா அப்படின்னா தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது எங்களோட டாக் பேக் வந்துட்டு சொல்லுது, நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நகரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகரணும், சென்டராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் இருந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறது, ஆனால் இமேஜின் பண்ணும்போது ஓகே நம்மளும் எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேம். புகைப்படங்கள் தங்களது நினைவுகளை சேகரித்து வைத்துக்கொள்ள உதவுவதோடு இந்த கலை அதிக மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறுகிறார் மாணவி ஹேமதாரணி. வந்து யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கலாம், அனிமல்ஸ் கிட்ட கேட்க முடியாது. ஸோ அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டியரை ஃபோட்டோ எடுக்கும்போது கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. ஓகே நம்ம அந்த டியர்கிட்ட கேட்க முடியாது, ஹவ் வில் இட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லி, குஜராத், ஒடிசா, பெங்களூரு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30 மாணவ மாணவியர் பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். இதில் அதிக அளவில் மாணவிகள் பங்கேற்றுள்ளது கூடுதல் சிறப்பு என்கிறார் சென்னை IITயின் ஆங்கிலத்துறை தலைவர் ராஜேஷ் குமார். See, when we hear about blind photography, the first question comes to in our mind is it's almost impossible thing to do. But how it is possible, and people should know that photography is not simply a matter of seeing, it has a spiritual connection with that. இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் எடுக்கும் புகைப்படங்களை கண்காட்சியாக வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. காட்சிகளை பார்க்க முடியாதவர்கள் இந்த உலகத்தை எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய புகைப்படம் வாயிலா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. உலக அளவுல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய புகைப்பட கலை அப்படிங்கிறது பிரபலமான ஒன்றாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல இது குறித்த பெரிய விழிப்புணர்வு இல்லை. இது போன்ற பயிற்சிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்த உதவும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் சாதிக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட +2 மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெண்டையம்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரின் மகள் மகேஸ்வரி மனையேரிப்பட்டி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியில் இருந்து அவரை காணவில்லை என அவரது தாயார் பூதலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த சூழலில் +2 மாணவி மகேஸ்வரி அவரது வீட்டின் அருகே இருந்த கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் மாணவி மகேஸ்வரியின் சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருப்பாளி ஊராட்சியில் பிரதான சாலையில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு வரும் மது குடிப்பவர்கள் அவ்வழியாக செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் எடப்பாடியிலிருந்து ஜலகண்டாபுரம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி வாகனம் மோதி 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தக்கூத்தன் கிராமத்தை சேர்ந்த அரசி தனது மகள்களை பள்ளி பேருந்தில் ஏற்றியுள்ளார். அப்போது தனது 1.5 வயது மகனை கீழே இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் பள்ளி வாகனம் புறப்பட்டபோது பின்சக்கரத்தில் சிக்கிய 1.5 வயது ஆண் குழந்தை படுகாயமடைந்தது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் மீட்டு குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இச்சம்பவம் குறித்து பள்ளி வாகன ஓட்டுநரை காவலர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் மதுபோதையில் தகராறு செய்து அநாகரிகமாக நடந்து கொண்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சாலையில் நடந்து சென்றபோது மதுபோதையில் இருந்த இருவர் அந்த பெண்ணை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நெல்லை டவுன் காவல்துறையினர் ஜெயகணேசன் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திமுக ஆட்சியின் போது ஆராயாமல் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 25% நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறினார். சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை we want to do it 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் குறைந்துள்ள நிலையில் ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடங்கியிருக்கின்றன. ஈரானில் 36 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தவர் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். ஈரானின் கடுமையான போர் பதற்றங்கள் நிலவியதால் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு தற்போது சற்று அமைதி நிலவி வருகிறது. இந்நிலையில் கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தலைநகர் டெஹ்ரானில் தொடங்கியுள்ளன. டெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி கிராண்ட் முசல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கமேனியின் உடலுக்கு ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சர்வதேச தலைவர்கள் மரியாதை செலுத்தும் வகையில் கமேனியின் உடல் இங்கு ஞாயிற்றுக்கிழமை வரை வைக்கப்பட்டிருக்கும். பின்னர் டெஹ்ரான் நகரின் மையப்பகுதியில் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம் நடக்கிறது. இந்த ஊர்வலம் இமாம் ஹுசைன் சதுக்கத்தில் தொடங்கி அசாதி சதுக்கம் வரை செல்கிறது. இதனைத் தொடர்ந்து ஷியா மதகுருமார்களின் கல்வி மையமாக விளங்கும் புனித நகரமான கோமிற்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அங்குள்ள புகழ்பெற்ற ஃபாத்திமா மசூமே புனித ஸ்தலம் மற்றும் ஜம்காரன் மசூதிகளில் இறுதி வழிபாடு நடைபெறும். வரும் புதன்கிழமை அண்டை நாடான ஈராக்கில் உள்ள ஷியா முஸ்லிம்களின் ஆன்மீக நகரங்களான நசாஃப் மற்றும் கர்பலா ஆகிய இடங்களுக்கு கமேனியின் உடல் விமானம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அங்குள்ள இமாம் அலி மற்றும் இமாம் ஹுசைன் புனித தலங்களில் விடைபெறும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இறுதி ஊர்வலம் கமேனியின் சொந்த ஊரான மஷாத்தை வந்தடைகிறது. உலக புகழ்பெற்ற இமாம் ரெசா புனித தலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அடக்க நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்க இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா, பீகார் ஆளுநர் சையத் ஹாதா ஹஸ்லைன் ஆகியோர் சிறப்பு விமானம் மூலம் டெஹ்ரான் சென்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித், ஜம்மு காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி மற்றும் அஞ்சுமன் இ ஷாரியே ஷியான் அமைப்பின் தலைவர் ஆகா சையத் ஹசன் ஆகியோரும் டெஹ்ரான் சென்றுள்ளனர். இமாம் கொமேனி கிராண்ட் முசல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கமேனியின் உடலுக்கு இந்திய பிரதிநிதிகள் அஞ்சலி செலுத்தினர். ஈரானின் உச்ச தலைவரான முஸ்தபா கமேனி பாதுகாப்பு காரணமாக இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பொதுவெளியில் நேரடியாக கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.